ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அடி விழதாங்க செய்யும். அதனால் தோண்டி விடக்கூடாது. நம்மளுடைய எய்ம் எது தானா கடைசி வரையும் போராடணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஏன்னா அதுதான் நம்ம அடையாளம். அதுக்காக போராடிட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக. நமக்கு ஈகோ எதுல தெரியுமா வரணும்? நம்ம பேட்ச்ல ஒருத்தன் படிச்சான், அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், ஏன் என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியாதா? அதுல ஈகோ வரணும். கரெக்டா? என் கூட ஒருத்தன் படிச்சான், என்னை விட சுமாரா படிப்பான்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணான்னு தெரியல, போஸ்டிங் போயிட்டான். ஆனா என்னை விட ஏதோ பெஸ்டா அவன்கிட்ட இருக்கு, நாம தான் அவனை தப்பா கணக்கு பண்ணிட்டோம். அவனாலேயே போஸ்டிங் போக முடியும்னா அவன் போன போஸ்டிங்க்கு மேல அடுத்த போஸ்டிங் நாம போகணும். அந்த ஈகோ நமக்கு வரணும். கரெக்டா? அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சொந்தக்காரங்களா அவ்வளவு பேரும் அம்மா அப்பா அவ்வளவு கிண்டல் பண்றாங்க, படிச்சு சம்பாதிச்சு எல்லா சொந்தக்கார மூஞ்சிலையும் கரிய பூசணும். அதுல ஈகோ வரணும். கரெக்டா? முயற்சி உன்னோட மூச்சுள்ள வரைக்கும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கே கிடையாது, முடிக்கிற வரைக்கும் முயற்சி இருக்கணும். நீ உன் வேலையை செஞ்சுட்டு தான் நீ ஓய்வு எடுக்கணும். அதுக்கு இடையில இந்த ஓய்வுன்ற ஒன்னே கிடையாது. ஒரு நல்ல செடியா இருந்தா அந்த பூவை ஏந்துறதுக்கு முன்னாடி இளைப்பாருமா? அப்படி இளைப்பாருனா இந்த உலகம் அந்த செடியை புடுங்கி போட்டுறாது. பூவை ஏந்த தெரியலன்னு பூக்காத ஒரு செடியை இந்த உலகம் வச்சிருக்குமா? இதான உண்மை. அதே போலதான் இந்த சமுதாயம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. உன்னை நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணல, இந்த சமுதாயம் வந்து ரெடியா இருக்கு உன்னை போட்டு குழியில புதைக்கிறதுக்கு. நீ யாருன்னு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எல்லாம் இந்த சமுதாயம் நிச்சயமா உன்னை காணாம பண்ணிடும். நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் வந்து கடிச்சிருமா. அதே நேரம் நல்லா இருந்ததுன்னா நாய் மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்காதான். அதுதான் டைம். நேரம் காலம் ஜோசியத்தை நம்பின்னு இருந்தா தப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாதுங்க.